வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். இந்த ராமபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் அந்த நடராஜர் சிலையை பிரதிஷ்டை செய்த பிறகு, இதேபோல் நாம் நெல்லையப்பர் கோயிலிலே ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஏன்னா அந்த செப்பு திருமேனி அவ்வளவு அழகாக இருந்ததுதான். உடனே அந்த சிற்பியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு நடராஜர் சிலை, இதேபோல் ஒரு செப்பு திருமேனி உள்ள ஒரு நடராஜர் சிலை செய்து தாருங்கள் அப்படின்னு சொல்றார். உடனே சரி. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர் வீரபாண்டியன், அவருக்கும் நம்ம ஊரில் ஒரு சிலை வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை வருது. சரி அப்படின்னு சொல்லி ராமபாண்டியன்ற மன்னன்ட்ட சொல்கிறார். அவரும் உடனே சிற்பியை கூப்பிட்டு 2 செப்பு திருமேனி உள்ள சிலைகள் செய்யுங்கள் கட்டளை இடுகிறார். அப்படி கட்டளை இட்ட உடனே அந்த சிற்பி உடனே என்ன பண்ணுறார், 2 செப்பு திருமேனி உள்ள ஒரு சிலை, 2 ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே வார்ப்பு அப்படிம்பாங்க, ஒரே அச்சு. அவர் உடனே அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து அந்த சிலைகளை செய்து கொண்டிருக்கிறார். 2 சிலையும் செய்யப்பட்டு நேர்த்தியாக பூஜைக்கு ரெடி செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. இந்த வீரபாண்டியன் வந்து பார்க்கிறார். இந்த சிலையை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆசை, 2 செப்பு திருமேனியும் நாமே எடுத்து சென்று விடலாம். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அந்த சிலை. அப்படியே நேராக நின்று பேசுகிற மாதிரி இருக்குது, நடராஜர் நின்று பேசுகிற மாதிரி இருக்கு. நீங்கள் சிலை செய்கிறது அப்படின்னா சாதாரணமாக வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அச்சு ரெடி பண்ணுவாங்க, அதை காய்ச்சுவாங்க, அதை ஊற்றுவாங்க, உடனே அது சிலை ரெடி அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. இந்த சிற்பி விஸ்வகர்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவர்களுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கிறது. எல்லா சுவாமியினுடைய காயத்ரி மந்திரமும் அவர்களுக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. அவர்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை கூறி அந்த சிலையை உருவாக்குகின்ற பொழுதே மந்திரத்தோடு அந்த சிலையை உருவாக்குவார்கள். எதை யார் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சிவபெருமான் தீர்மானிக்கிறான். நீங்களோ நானோ தீர்மானிக்க முடியாது, அவன் தீர்மானிக்கிறான். இவர்கள் கையால் சிலை செய்தால் இது நன்றாக இருக்கும். இதுதான் அந்த விஸ்வகர்மாங்கிறவங்க அந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்து அந்த மந்திரங்களோடு அந்த சிலையை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அந்த சிலை உயிர் பெறுகிறது. அதற்கப்புறம் பிரதிஷ்டை. அதற்கு பிறகு சிவாச்சாரியார் மூலமாக வேத மந்திரங்கள், ஆகம மந்திரங்கள், இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கிறது. அந்த சிலையை பார்த்த மாத்திரத்திலே அந்த மன்னருக்கு 2 சிலையும் நாமே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றிவிட்டது. இது போன்ற சிலை இனிமேல் எங்கேயும் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த சிலை மாதிரி இன்னொரு சிலை செஞ்சிட்டாங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கிற சிலையினுடைய பொலிவு குறைஞ்சிடுமோ, இதை விட அழகாக செஞ்சிடுவாரோ அவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த அரசருக்கு ஏற்படுகிறது, வீரபாண்டியனுக்கு. உடனே அந்த சிற்பியினுடைய 2 கைகளையும் வெட்டி விடுகிறார். வெட்டிவிட்டு இந்த 2 சிலைகளையும் எடுத்து செல்கிறார். ஒரு சிலை ஒரு பக்கமாகவும் இன்னொரு சிலை ஒரு 10 வீரர்களோடும் வேறொரு பக்கமாகவும் செல்லுகிறது. இந்த ஒரு சிலை அவருடைய சொந்த ஊரான வீரபாண்டியம் அங்கு செல்லுகிறது.
இன்னொரு சிலையை வேறொரு பக்கமாக நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லி அந்த வீரர்கள் எடுத்துக்கிட்டு போறாங்க. இந்த செப்பு திருமேனி உள்ள சிலையை எடுத்து செல்லுகின்ற பொழுது அங்கே தாமிரபரணி குறுக்கிடுகிறதாம். அதை தாண்டி செல்ல வேண்டும். இந்த செப்பு திருமேனியை தாமிரபரணி ஆறு தழுவ வேண்டும் என்று நினைக்கிறதாம். உடனே வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறதாம். வந்த உடனே இந்த அரசர் அனுப்பின ஆளுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க வெள்ளத்தில். இந்த நடராஜர் சிலையும் அடித்து செல்லப்பட்டு தண்ணீர் வடிந்தவுடனே ஒரு இடத்திலே ஒதுங்கி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த சிலையை எடுத்து அந்த இடத்திலே வைத்து அங்கே பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட ராமபாண்டியன் மன்னர் அங்கே வந்து அந்த சிலையை மீட்டு அதை நெல்லையப்பர் கோயிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த இடத்திலிருந்து அந்த நடராஜரை எடுத்து சென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த இடத்திலிருந்து அந்த நடராஜர் சிலையை அகற்ற முடியவில்லை. எவ்வளவோ போராடுகிறார்கள். குதிரையை வைத்து இழுத்து பார்க்கிறார்கள், யானையை வைத்து இழுத்து பார்க்கிறார்கள். எதற்கும் அந்த சிலை அசையவில்லை. அன்றிரவு ராஜா உறக்கத்துக்கு செல்லுகிறார். செல்லுகின்ற பொழுது கனவிலே எம்பெருமான் ஆடல் வல்லான் கனவிலே தோன்றி, இந்த இடத்திலேயே எனக்கு ஒரு கோயில் கட்டி என்னை பிரதிஷ்டை செய்ய வேண்டும், நான் இங்கேயே தங்குவதாக முடிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். கரிசூழ்ந்த மங்கலம் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு. அங்கே இந்த செப்பு திருமேனியோடு இருக்கக்கூடிய ஒரு நடராஜர் சிலை ஆகம முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டு அங்கே இருக்கிறது. இந்த இறைவனையும் நீங்கள் அந்த கரிசூழ்ந்த மங்கலம் என்கின்ற ஊருக்கு செல்லுகின்ற பொழுது வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா நமக்கு எந்த இடத்துல ஆண்டவன் அருளப் போகிறான் என்பது நமக்கே தெரியாது. நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் நம்மை காண்பதற்காக அவர் நமக்காக, நாம் அவருக்காக செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த இடத்திலே இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். எல்லாம் வல்ல இந்த சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.